அருமையா நேசிக்கிற கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நேரத்துக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்கள் ஆராதனை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வார இயற்கை அனுகூலமாக்கி தாங்க ஆண்டவரே. ஆவியானவர் கர்த்தாவே, ஆரம்பத்திலிருந்து முடிவு வரைய தேவ பிரசனத்தை இந்த இடத்துல நாங்கள் உணரணும் ஆண்டவரை. ஆண்டவர் நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனை, நல்ல செய்திகளை தேவன் எங்களுக்கு தாங்க ஆண்டவரை. நீர் நடத்தும் ஆண்டவரை. இந்த இடத்துல முதல் ஆண்டவர், இந்த இடத்துல நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்து நீர் நடத்தும் ஆண்டவரை. உடைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரை ஏற்ற வார்த்தையை கொடுங்க. கண்ணீரை தொடங்கிய வியாதிகள் மறைந்து போகட்டும், பலவீனம் மாறட்டும் ஆண்டவரை. ஆண்டவரே சோத்ர ஆண்டவர், ஒவ்வொரு வேத வசனங்கள் எங்களோடு பேசட்டும். ஊழியக்கார மகனோடு மூலமாய் எங்கள் மத்தியில ஆண்டவரை பேசும்படியாக உமக்கு நன்றி ஆண்டவரை. தேவ கிருபை எங்களை தாங்கட்டும், தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.
தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். தேவன் நமக்கு இந்த நாளில் கொடுத்ததான, இந்த மாதத்தில் கொடுத்ததான வாக்கு தத்தம் உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தில், கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை கர்த்தர் திறக்கணும். ஆண்டவர் வானத்தை கர்த்தர் திறக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களில் வானத்தை திறந்து நம்ம இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, நம்முடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கும், அது மட்டுமல்ல ஏற்ற காலத்தில் நல்ல மழை பெய்வதற்கும், நீ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்ற வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கும் ஏற்றதாய் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஆண்டவர் வானத்தின் பலகனிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், வானத்தின் பலகனிகளை திறந்து உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வேண்டுமானால், தேவன் எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை இந்த நாட்களில் சபை, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நீங்களும் நானும் செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்பதை கர்த்தருடைய பிள்ளைகளே நீங்கள் மறந்துவிட வேண்டாம். அப்படியானால் ஆண்டவர் இந்த நாளில் வானத்தின் பலகனிகளை திறப்பதற்கு ஆண்டவர் இந்த நாளில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம் இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லேவியராகமத்தின் புஸ்தகம், லேவியராகமம், லிவிட்டிகஸ் சாப்டர் 19 அதனுடைய 19வது அதிகாரம் அவனுடைய 2வது வசனத்தின் கடைசி பகுதியை இந்த நாட்களிலே நாம் வாசிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நீ இஸ்ரவேலின் சபை புத்திரரோடு அல்லது மக்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான், நல்லா கவனிங்க. உங்கள் தேவன் யார்? தேவன் யார்? தேவன் மோசே சொல்றான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்கள் தேவன். இப்ப நம்ம வாசிப்போம் அந்த வார்த்தையை, எங்கள் தேவன், எங்கள் தேவன் பரிசுத்தர், ஆகையால் நாங்களும் பரிசுத்தமாய் இருப்போம். எங்கள் தேவன் பரிசுத்தர், ஆகையால் நாங்களும் பரிசுத்தமாய் இருப்போம். வாயை திறந்து சொல்லிட்டீங்க, பரிசுத்தமாய் இருங்க. ஆமென். ஆகையால் உங்கள் தேவன் சொல்றார். உங்கள் தேவன், மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உங்கள் தேவனும் கர்த்தருமாயிருக்கிற நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் என்னவாய் இருக்கணுமா? நீங்கள் என்னவாய் இருக்கணும்? பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த காலையில் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் நாம் என்னவாய் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் என்னவா இருக்கணும். அப்ப நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் நம்ம கிட்ட விரும்புகிற ஒரு காரியம் என்ன காரியம்? நீங்க பரிசுத்தமா வாழணும். ஆமென். நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். தேவன் விரும்புகிற ஒரு காரியம், நான் பரிசுத்தர், நான் பரிசுத்தர். அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க இப்படி இருங்கன்னு சொல்லல. ஆனா இந்த காரியத்துல மட்டும் அவர் சொல்றாரு, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் என்னவா இருக்கணும்? பரிசுத்தராய் இருங்கள். இந்த வார்த்தையை ஆண்டவர் தமது ஜனத்திற்கு சொல்லுவதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது? பரிசுத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. அவர் என்ன காரியங்களை இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கீழே இருக்கிற காரியங்களை நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நன்றாக தெரிந்துவிடும். ஏன் இந்த காரியத்தை ஆண்டவர் இந்த இடத்துல மோசையின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை
நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே கர்த்தர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நமக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து, பொக்கிஷத்தை திறந்து, தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை, தேசத்தில் மழையை, இதனால நாம் கடன் வாங்காமல் இருக்க கர்த்தர் கிரியை செய்ய வேண்டுமானால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பூமியில எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்? பரிசுத்தமாக வாழ வேண்டும். இதைத்தான் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அங்கே பேதுரு அழகா சொல்லுகிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் என்னவாயிருங்கள்? பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அதற்கு முந்தின வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும், எதுல சொல்லுங்க, எதுல? நடக்கை, நம்முடைய கேரக்டர், நம்முடைய நம் எல்லா காரியத்திலும் நம்ம எப்படி இருக்கணுமா? பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதி இருக்கிறதே என்று சொல்ல இருப்பதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்தவர் உங்களையும் என்னையும் தாயின் கருவில் உருவாகும் முன்பதாய் பெயர் சொல்லி அழைத்தவர், தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்பதாய் தெரிந்து கொண்ட ஆண்டவர். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் பரிசுத்தர். அவர் தான் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும், நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றையும், நம்ம நடக்கிற காரியம் இருக்கு பாருங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறோம். இந்த உலகம் ஒரு பாவம் நிறைந்த உலகம், இந்த உலகம் ஒரு அக்கிரமம் நிறைந்த உலகம், எங்கு பார்த்தாலும் பயங்கரமான சூழ்நிலைமை. இந்த சூழ்நிலைமையில கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய நடக்கைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இன்றைக்கு உலகம் பார்ப்பது எப்படி பார்க்கிறது என்றால், இவர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் எப்படி நடக்கிறார்கள், இவர்கள் எப்படி பேசுகிறார்கள், இவர்கள் எப்படி உடுத்துகிறார்கள், இவர்கள் என்ன செய்கிறார்கள், எங்கே போகிறார்கள், எங்கே வருகிறார்கள், இதைத்தான் இந்த உலகம், நம்மை சுற்றிலும் இருக்கிற உலகம் பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர வேறு ஒன்றுமில்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார் தாவீது மூலமாக, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் என்ன செய்வேன்? காட்டுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு, இந்த வழியை காட்டுனா கூட இன்னைக்கு நிறைய குருடர்களாக தான் இருக்கிறாங்க. எம்மாவூர் சீசர்கள் மாதிரி இயேசுநாதர் கூட போகும்போது அவங்களுக்கு தெரியல, இயேசுநாதர் கூட போனது அவங்களுக்கு என்ன செய்யல? தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு நிறைய நடக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு என்ன செய்வேன்? நீ நடக்க வேண்டிய பாதை எது, அந்த வழியை நான் காட்டுவேன்னு சொல்றார். ஆனா ஆண்டவர் காட்டுகிற பாதையில இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிறதே இல்லை. அவங்க சொந்த பாதையில இன்னைக்கு நிறைய பேர் நடக்கிற. நீ உன் சொந்த பாதையில நடந்தனா உனக்கு டேஞ்சர் தான். ஆனா கர்த்தர் காட்டுகிற பாதையில நீ நடந்தால் உன்னை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல, துறைமுகத்திலே கர்த்தர் சேர்ப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் நடக்கைகள், இந்த நாட்களில் நான் எப்படிப்பட்ட நடக்கை வாழுகிறேன், என்னுடைய நடக்கை, என்னுடைய பேச்சு, என்னுடைய செயல் எல்லாம் எந்த நிலைமையில இருக்கிறது என்பதை நான் பார்ப்பதை விட இந்த உலகம் பார்ப்பது ஒரு வித்தியாசமான கோணம். ஆனால் கர்த்தர் நம்மை பார்க்கிறார், இந்த பிள்ளைகள் எப்படியாய் நடக்கிறார்கள் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தர். அந்த பரிசுத்தர் சொல்றார், நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமா நான் உங்களுக்கு என்னுடைய வானத்தின் பொக்கிஷத்தை திறப்பேன். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். அவர் திறப்பார், அவர் பரிசுத்தர். அப்ப நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அதனால தான் அவர் சொன்னார், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம ஆராதிக்கும் போது எப்படி ஆராதிக்கணும்? அவர் உயிர் உள்ளவர். நம்ம எப்படி ஆராதிக்கணும்? உயிரோடு கூட ஆராதிக்கணும். அல்லேலூயா வார்த்தை வரமாட்டேக்கு. இங்க நின்று பாடுறவங்க ஜீவனோட பாடுறாங்களா, ஜீவன் இல்லாம பாடுறாங்களான்னு தெரியல. இங்க உட்கார்ந்து இருக்கிற நீங்க ஜீவனோட இருக்கீங்களான்னு தெரியல, ஏன்னா பாட்டு வரல. ஒருத்தர் ஒரு நாள் வந்து அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர்னு சொல்லதுக்கு நம்ம வாய் வரமாட்டேக்கு. அப்படிதானே? ஏன்னா உள்ளத்துக்குள்ள இருந்தா தான் வெளியே என்ன செய்யும்? உள்ளத்துக்குள்ள இல்ல,
உள்ளத்துக்குள்ள இல்லை. அவர் சொல்றார், உன்னை அழைச்சது எதுக்காக அழைச்சே? நீ இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழணும். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை அழைச்சிருக்கிறார். அழைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டிருக்கிறது, நம்முடைய நடக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்கள் வேதத்தில் வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம். அங்க நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அங்கே சாமுவேல் அழகா சொல்றார் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. இல்லைன்னு 3 வார்த்தை சொல்றார். 3 காரியம் இல்லைன்றார். என்னதெல்லாம் இல்லை? நம்ம தேவனை போல பரிசுத்தம் உள்ளவர் ஒருவரும், உம்மை அல்லாமல் வேற ஒருவரும், எங்கள் தேவனை போல கன்மலை வேற ஒருவரும். ஆமா, நம்முடைய தேவனை போல வேற ஒருவரும் இந்த பூமியில பரிசுத்தமுள்ள தேவன் இல்லைங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் அவர் தைரியமா சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் என்னவாயிருங்க? பரிசுத்தரா இருங்க. நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தரா இருங்கள். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, இல்லை. இது யார் சொல்றா? அன்னாள் ஜெபம் பண்றார். அன்னாள் ஜெபத்திற்கு பதிலை கொடுத்த ஆண்டவருக்கு முன்பதாக அவர் சொல்றார், கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ள ஒருவரும் இல்லை. என் கொம்பை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறதை இந்த கால வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் கேட்கிறோம். ஆகவே இந்த நல்ல கால வேளையில நம்ம சொல்லணும், நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமென் சொல்லு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, நாம் பரிசுத்தம் உள்ளவர். அதனால் நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க எப்படி இருக்கணும்? ஆமா, இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் மூப்பர்கள் சொல்றாங்க. என்ன வார்த்தை சொல்றாங்க பாருங்க. 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்றது, அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகுகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவர்களுமா இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், 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 இரவும் பகலும். பரலோகத்துக்கு போகணும். ஏன்னா பரலோகம் திறக்கணும் நமக்காக. நம்ம எங்க போனோம்? சத்தம் போங்க, எங்க போனோம்? இன்னைக்கு கண்ணை மூடுனா நான் எங்க போனோம்? பரலோகத்தில் போய் இப்படி அமைதியாக உட்கார முடியாது. பரலோகத்தில் போய் என்ன செய்ய முடியாது? இப்படி அமைதியாக உட்கார முடியாது. அது அமைதியான இடம் அல்ல, அது அமைதியான இடம் அல்ல. அங்க எப்ப பார்த்தாலும் துதி ஸ்தோத்திரம். அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று இரவும். அப்போ இரவும் பகலும் எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரம். என்ன நடக்குது பரலோகத்தில்? என்ன நடக்கு? துதி ஆராதனை நடக்கு. அவர் பரிசுத்தர் என்று சொல்லுகிறாங்க. வேற எங்கேயாவது இருக்குங்களா? வேற எங்கேயும் இல்லைங்க. பரிசுத்தர் பரிசுத்தர் என்று எங்கேயும் சொல்லப்படல. அவர் இரவும் பகலும் அவரை துதிக்கிறாங்க. அவர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கிறாங்க. அதுதான் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இதே தான் சொல்றார். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தரிசனத்தை அவன் பார்க்கிறான். அந்த தரிசனத்தில் அவன் பார்க்கும்போது உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீற்றிருப்பதை அவன் என்ன செய்தான்? கண்டபோது அங்கே ஒரு ஒரு அருமையான பாடல் துணி அங்கே துணிக்கப்படுகிறது. என்ன துணிக்கப்படுகிறது? அங்கே சோத்திரம் யாரு? கேருபீன்கள், சேராபீன்கள் ஒன்றோடு ஒன்றாய் அவர்கள் கர்த்தரை துதிக்கிறார்கள். என்ன துதிக்கிறாங்க? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்திலும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அதனால அவர் தைரியமா சொல்றார், நான் பரிசுத்தர், உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருந்தது. அவர் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம்
உங்களை என்னை ரட்சிப்பதற்காக. அவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். வந்ததான தேவன் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது அவர் எப்படி ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர்களின் நிருபத்தில் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இயேசு தம்மை தாமே பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தாராம். இயேசு தம்மை தாமே என்ன செய்தார்? பரிசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நான் இந்த பூமிக்கு போகிறேன், தன் தகப்பனிடத்துல பரலோகத்தின் தேவனிடத்துல ஒரு காரியத்தை சொல்லிட்டு வராரு. நான் பூமிக்கு போறேன், நான் பூமிக்கு போய் உங்க சித்தத்தை நிறைவேற்றுகிறேன், உங்க சித்தத்தின்படி நான் வாழ்வேன், உங்க சித்தத்தின்படி நடப்பேன். ஆனா ஒன்னு சொல்லிட்டு போறேன், நான் பூமிக்கு போனாலும் நான் எப்படிதான் வாழ்வேன்? பரிசுத்தமாய் வாழ்வேன். நான் பூமிக்கு போனாலும் நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று தைரியமாக அவர் பிதாவினிடத்தில் சொல்லி இந்த பூமிக்கு அவர் வந்ததுனால அவர் தம்மை தாமே பரிசுத்தத்திற்கு அவர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு அர்ப்பணிப்பு, நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒப்பு கொடுத்தல் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நான் இந்த பூமியில வாழ்கிற காலம் ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் வாழ்வேன். நான் எப்படி வாழ்வேன்? பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, இந்த அக்கிரமம் நிறைந்த உலகத்துல கர்த்தர் தம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாரே, உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரே. நம்ம ஆண்டவருடைய கரத்துல சொல்லுவோமா, ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழ்வேன், இந்த உலகத்தை நான் பரிசுத்தமாய் வாழ்வேன். எல்லாம் கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம், ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் நீர் ஒப்பு கொடுத்தது போல நான் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் இந்த உலகத்திற்கு வந்தபோது ஆண்டவரே எப்படி நீர் ஒப்பு கொடுத்தீரோ அதே போல ஆண்டவரே நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் இந்த பூமியில் பரிசுத்தமாய் வாழ்வேன் ஆண்டவரே, பரிசுத்தமாய் வாழ்வேன் ஆண்டவரே, நான் பரிசுத்தமாய் வாழ்வேன் ஆண்டவரே. கர்த்தருடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்துகிற விசேஷம் 22ஆம் அதிகாரம் 10 முதல் நீங்கள் கீழே வசனங்களை நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஆண்டவர் நமக்கு கடைசியாக கொடுக்கிறதான ஒரு நல்ல எச்சரிப்பின் வார்த்தை என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பின்னும் அவர் என்னை நோக்கி இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அடுத்தவர் சொல்லுகிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலவேளையில பரிசுத்தமுள்ள தேவன் விரும்புவது எல்லாம் நாம் பரிசுத்தமாக இருக்கணும், நாம் பரிசுத்தமாக வாழணும், நாம் பரிசுத்தமாக வாழணும்னு தேவன் விரும்புகிறார். அதைத்தான் தேவன் விரும்புகிறாரே. அவருடைய விருப்பத்தை இந்த நாளில் நிறைவேற்ற உன்னை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க? இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? தோத்திரம், எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? ஒரு நாள் எல்லாம் வெளியே வரும், ஒரு நாள் எல்லாம் வெளியே வரும். நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவர் நம்மிடத்தில் விரும்புவது எல்லாம் கர்த்தர் சொல்லுவது நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம். ஏன் பரிசுத்தம்? எதில பரிசுத்தம்? நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. எதற்காக ஆண்டவர் நம்மிடத்தில் அந்த பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்று யோபு பக்தன் சொல்லும்போது சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனத்தில், யோபுவின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, இப்பொழுது என் நடைகளை எண்ணுகிறீர், என் பாவத்தின் மேல் அல்லவோ நீ என்னவாயிருக்கிறீர்? இப்பொழுது என் நடைகளை நீர் என்ன செய்கிறீர்? சொல்லுங்க, என் நடைகளை. அப்ப நீ எங்க போற, எங்க வார, யாருகிட்ட பேசுற, என்ன பண்ற எப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாராம்? என்ன பண்றார்? கனெக்ட் பண்றார். ஹலோ, கனெக்ட் பண்றார். உன்னை கணக்கெடுக்கிறார் ஆண்டவர். தயவு செய்து கவனிச்சுக்கோ. நீ நடக்கிற நடையில உன்னை கணக்கு பார்க்கிறார்.
உன்னை கணக்கு பார்க்கிறார். என் 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 நடைகளை நீர் எண்ணுகிறீர். சில ஆட்கள் இருக்காங்க 99, 100, அதுக்கு அடுத்து சிலருக்கு தெரியாது. லட்சத்துக்கு அடுத்து எத்தனை கேட்டால் 1,01, 1,02 நம்ம சொல்கிறோம்ல, சிலருக்கு தெரியாது. ஆனால் எத்தனை இலக்கம் வந்தாலும் என் ஆண்டவர் எண்ணக்கூடியவர். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பாவத்தின் மேலே ஆண்டவர் கவனமாக இருக்கார். நல்ல கவனிங்க. இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது பாவிகளை ரட்சிக்க. ஆனால் இயேசு பாவியை நேசிக்கிறார், பாவத்தை என்ன செய்கிறார்? வெறுக்கிறார். பாவத்தை வெறுக்கிறார். நீ அந்தரங்கத்தில் செய்கிற பாவம், யாருக்கும் தெரியாது என்று நடந்து கொண்டிருக்கிற பாவம், செய்கிற காரியம், தவறுகள், இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அதை தான் வெறுக்கிறார். ஆண்டவர் வெறுக்கிற காரியம் இதுதான். உன் நடையை பார்க்கிறார் ஆண்டவர். தாவீது சொல்றார், என் கால்கள் சறுக்கிறது என்று சொல்லும் போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. உன் கால் சில நேரம் சறுக்குது இல்லை? இந்த நிறைய நேரம் சறுக்குதுங்க. இங்க நிறைய பேர் சறுக்கிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம், எல்லாம் தெரியும். எல்லாம் ஒரு நாள் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும். பரலோகத்தின் தேவன் அதெல்லாம் பார்க்குறேன். இங்கே ஒன்றும் கேமரா இல்லை. யாரோ ஒரு பிள்ளை கேட்டான், ஐயா அங்கே எங்கேயோ கேமரா வச்சிருக்காராமே அப்படின்னு. நான் உங்களை ஏமாத்துறதுக்கு சொல்கிறேன். பையன் அப்படியாவது வரட்டுமே. இங்கெல்லாம் கேமரா இருக்கு, வச்சிருக்கேன். எங்கே இருக்குது தெரியுமா? அதுதான் சொல்ல மாட்டேன், அதுதான் சொல்ல மாட்டேன். ஆமாம், நான் கேமராவில் பார்க்கணும் இல்லையோ, ஒருத்தர் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னுடைய நடக்கைகளை கர்த்தர் எண்ணுகிறார். உன் பாவத்தின் மேல ஆண்டவர் கவனமா இருங்க. பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. கீழ்ப்படியாமை பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம், அப்பா அம்மா வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது பாவம், நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். இதெல்லாம் பாவம். இது ஆண்டவர் கவனமா இருக்கிறார். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். இதெல்லாம் ஒரு பிள்ளை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உடைய நடக்கை ரொம்ப கவனமா இருக்கும். உடைய நடக்கையில் ரொம்ப கவனமா இருங்க. நாம் நிற்பது தேவ சமூகம், நாம் வந்திருப்பது கர்த்தருடைய சமூகம். நாம் கர்த்தருடைய பிள்ளை என்கிற ஒரு எண்ணம் எப்போதும் நமக்குள்ள இருக்கணும். எங்க போனாலும் நான் யார்? கர்த்தருடைய பிள்ளை. நான் உட்கார்ந்தாலும் நடந்தாலும் வேலை செய்கிற இடத்துல எந்த இடத்துக்கு நம்ம போனாலும் ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும், நான் கர்த்தருடைய பிள்ளை. எல்லாவற்றையும் கர்த்தர் பார்க்கிறார். என் கூட யார் வர்றா தெரியுமா? ஆமாம், அவர் வர்றார். அப்பா அம்மா நம்ம கூட வரல, அதனால என்ன வேணாலும் செய்யலாம். அன்னைக்கு அப்படிதான் உலகம் நடக்கு. ஆனால் அப்பா அம்மா வரல, உன்னை உருவாக்கின அப்பா இயேசுவும் கூட வர்றாரு. அவருக்கு மறைவாக நீ எதையும் செய்ய முடியாது. தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் உன்னுடைய நடக்கையில இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்ற இன்னொரு வார்த்தை சொல்றேன். ஜேம்ஸ் யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம். தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். ஆமா, எதை பரிசுத்தப்படுத்தணுமா? இருதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். அழகா இந்த யாக்கோபின் நிருபம் இந்த 4ஆவது அதிகாரத்தை நீங்க எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா இந்த அதிகாரத்தை இன்னைக்கு போய் வீட்டில் போய் படிங்க. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இந்த வார்த்தையை எதற்காக யாக்கோபு இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார் என்று நீங்கள் முந்தின சில வசனங்களை வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும். யாரை ஆண்டவர் பக்கமாய் சேருங்கள் என்று சொல்லி இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார் என்று சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் ஆண்டவரிடத்தில் சேரணும். நீங்களும் நானும் யாரிடத்தில் சேரணும்? ஆண்டவர். தேவனிடத்தில் சேருங்கள், அப்போது அவர் உங்களிடத்தில். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட சேர்ந்தா
அவர் நம்மிடத்தில் சேருவார். அவர் நம்மிடத்தில் சேர்ந்தால் அவர் நம்மை பரிசுத்தமாய் நடத்துவார். அவரோடு கூட நாம் சேர்ந்தால் அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்குள் இருந்தால் நாம் ஒரு நாள் பாவம் செய்ய மாட்டோம். அவர் உங்களுக்குள் இருப்பார், ஆனால் நீங்கள் ஒரு நாளும் யாரா இருக்க மாட்டீங்க, பாவம் செய்யவே மாட்டீங்க. அதனால சொல்றாரு, உங்கள் இருதயங்களை என்ன செய்யுங்க, எதை செய்யுங்க, இருதயம். இந்த இருதயத்தை குறித்து வேதம் சொல்லுறது, இருதயம் மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதுமா இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கலாத்தியருக்கு நிருபத்தில் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், இந்த இருதயத்திலிருந்து இந்த மாம்ச சிந்தை வெளிவருமா, அந்த மாம்ச சிந்தை மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்ச சிந்தை என்னது, மரணம். அப்போ இந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும், எப்படி இருக்கணும்? ஆமா, அதனாலதான் ஆண்டவர் மலைப்பிரசங்கத்தில் சொன்னார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் அவர்கள் என்ன செய்வார்கள், தேவனை. இப்ப சுத்தம் இல்லைன்னா நீ ஆண்டவரை தரிசிக்க முடியுமா? முடியாது. சுத்தம் இல்லாததுனால தான் நிறைய பேரால ஆண்டவரை ஆராதிக்க முடியல. சுத்தம் இல்லாததுனால தான் நிறைய பேரால வாய் திறக்க. ஏன் தெரியுமா? உள்ள ஒரு அசுத்தாவி பிடிச்சி, அசுத்த ஆசாமி ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கான், ஒரு ஆசாமி உட்கார்ந்து இருக்கிறான். அவன் உங்களை துதிக்க விடாம, ஜெபிக்க விடாம, வேதம் வாசிக்க விடாம கட்டி வச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தேவனை. அப்போ உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு, சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நம்ம ஆண்டவர் யாருக்கு நல்லவரு? எல்லாருக்கும் நல்லவரா? நம்ம பாட்டு பாடுறோம், ரொம்ப ரொம்ப நல்லவர் நல்ல இயேசு, நம்ம இயேசு ஐயா ரொம்ப ரொம்ப நல்லவர் தான். ஆனா யாருக்கு தெரியுமா? யாருக்கு? சுத்த இருதயம். உன் இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? பவுல் பேதுரு அதைத்தான் சொல்றார், நீ கிட்ட வா, உன் இருதயம் என்னவா இருக்கணும்? யாக்கோபு சொல்லும்போது, உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். இருதயம் ரொம்ப முக்கியங்க. மனுஷனுடைய வாழ்க்கையில மனுஷனுக்கு தேவன் கொடுத்த ஸ்பேர் பார்ட்ஸ்ல ரொம்ப முக்கியமானது ஹார்ட். இந்த ஹார்ட் ரொம்ப முக்கியம். அது எப்படி வச்சுக்கணும்? எப்படி வச்சுக்கணும்? பரிசுத்தமா வச்சுக்கிடணும். பொல்லாத சிந்தனை, தூக்கம் வராது சிலருக்கெல்லாம். ராத்திரியெல்லாம் சிலருக்கு தூக்கம் வரமாட்டேக்கு. இன்னைக்கு ராத்திரியெல்லாம் வரமாட்டேக்கு, சீக்கிரம். சிலர்லாம் அப்படியே கம்பளியே கம்பளி மூடி படுத்துக்கிறாங்க. அன்னைக்கு ஒருத்தர் ஒரு பேட்டி கொடுத்தார், பார்த்தேன். கம்பளி மூடி சிலர் மூடி படுத்துட்டு செல்போனை ஆன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். அது கண்ணுக்கு கெடுதியாம். ஒரு ஐ டாக்டர் சொன்னார். அதனால 0 வால்ட்டாவது போட்டிருக்கணுமா, இல்லை வெளிச்சத்தில் தான் பார்க்கணுமா. ஆனால் நம்ம ஆட்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அப்பா அம்மா பார்த்துருவாங்கன்னு சொல்லி கம்பளி அப்படியே தலைவலியே மூடி, பெட்ஷீட்டை மூடிட்டு உள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? செல்லு லைட் வெளிச்சம். அது உன் கண்ணுக்கு ஆபத்து. உன் கண்ணுக்கு என்னது? ஆபத்து. தெரியாம வேணா அப்படி பண்றாங்க நிறைய பேர். உன் இருதயம் இன்னைக்கு எப்படி இருக்கு? காலையில் எந்திரிச்ச உடனே எங்க ஓடுது உன் இருதயம்? உன் கை எங்க ஓடுது? வேதத்தை தூக்க சொல்லுதா, இல்ல மொபைல் போனை தூக்க சொல்லுதா? வேதத்தை பார்க்க சொல்லுதா, மொபைல் போனை பார்க்க சொல்லுதா? உன் இருதயம் சுத்தமா இருந்தால் காலையில கர்த்தரை தேடுவாய். ஆமென். காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு. என்ன செய்யணுமா? இன்னைக்கு எத்தனை பிள்ளைய படிக்கிறீங்க? காலை எழுந்த உடனே படிக்கிறது எத்தனை பிள்ளைங்க சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸாம் டைம் மட்டும் நம்ம பிள்ளைங்க படிக்குது. அது எப்படி? உட்கார்ந்து படிக்க வேண்டிய இடத்துல படிக்க மாட்டோம். எதுல உட்கார்ந்து படிப்போம்? படுக்கையில் சொகுசா இருக்கணும் படிக்க. அந்த நாளில் படித்தவங்களுக்கு சேர் இல்லை, கட்டில் இல்லை, ஒன்றும் இல்லை, தரையில் லைட் இல்லை, தரையில் உட்காந்து படித்தாங்க. அதனால தான் இன்னைக்கு கத்துறவங்களே சேரில் உட்கார வச்சிருக்காரு. நீ கட்டிலில் உட்காந்து படிச்சனா, கம்பளியை மூடிக்கிட்டு படிச்சனா, நீ படிக்கவே முடியாது. படிக்கவே முடியாது. உன் இருதயத்தில் தங்குதா? ஒன்றும் இல்லை, மனப்பாடம் பண்ண முடியல. இன்னைக்கு இருதயத்துக்குள்ள ஏதோ சிந்தனை. உன் சிந்தனை ஆண்டவர் மாற்றுவாராக.
இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இந்த நாளில் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நான் பரிசுத்தர், அதனால என்ன ஒப்பு கொடுத்துட்டேன். உன் இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்தமுள்ளதா இருக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, ஐயா இதெல்லாம் எப்படி நடக்கும் என் வாழ்க்கையில்? எப்படி நான் பரிசுத்தமாக இருப்பது? எப்படி இருக்க முடியும்? ஒரு 5 காரியத்தை சொல்றேன். ஒரு 5 காரியம் எப்படி நாம் பரிசுத்தமாய் வாழணும். எப்படி எதெல்லாம் முடியும் பரிசுத்தமாக வாழ்வதற்கு? ஹமாம் சோப்பு போட்டால் போதுமா? இல்லை டவ் சோப்பு போட்டால் போதுமா? இதெல்லாம் ஒன்று போட்டாலும் ஆகாது. இன்னைக்கு சோப்பு போட்டாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. சிலருக்கு சோப்பு போடுறதே வழக்கமாக இருக்கு. தோத்திரம். ஆனால் எதை கொண்டு நாம் இந்த பரிசுத்த ஜீவியத்தை நாம் செய்ய முடியும் என்று சொன்னால் ஒரு 5 காரியத்தை நான் சொல்றேன். முதலாவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஒரு பெரிய 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 ஒரு பொக்கிஷம் என்னவென்று சொன்னால், எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அல்லேலூயா சொல்லுங்க. எதனால? சொந்த இரத்தத்தினாலே. இயேசுவின் இரத்தத்தினாலே மட்டும்தான் ஒரு மனிதன் இந்த பூமியில பரிசுத்தமாக்கப்பட முடியுமே தவிர வேறு ஒன்றினாலும் அவன் பரிசுத்தமாக்கப்பட முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை பாருங்க, இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தமாக்கும்படியாக. நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. உங்க பைபிள்ல பேனா இருந்தா, யாரை பரிசுத்தமாக்கும்படியாய் சொல்லுங்க. சொந்த இரத்தத்தினாலே தம் ஜனத்தை, தம்முடைய ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாய் நகர வாசலுக்கு புறம்பே அவர் என்ன செய்யப்பட்டாராம்? பாடுபட்டார். இயேசு எங்கே பாடுபட்டார்? பிலாத்துவினுடைய அரண்மனைக்கு வெளியே ஒரு கூட்டம் ஜனம் அவரை கல்லெறிய சொல்றாங்க, ஒரு கூட்டம் ஜனம் அவரை சிலுவையில் அறையுங்கன்றாங்க. அவர் நகரத்திற்கு வெளியில அவர் பட்ட பாடுகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு போனாரே, அவர் சிந்தப்பட்ட இரத்தம் தான் இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. ஒரு வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம். ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம். 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென். மன்னிக்கம்மா. யோவான் 1ஆம் அதிகாரம், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை, சொல்லுங்க, சகல பாவங்கள், சொல்லுங்க, சகல பாவங்கள். அப்ப பாவம் நீங்கிட்டுனா நம்ம வாழ்க்கையில என்ன வந்துடும்? பரிசுத்தம் வரும். அப்ப இந்த பரிசுத்தம் உன்னுடைய வாழ்க்கையில வரணும்னா இயேசுவின் இரத்தத்தால நீ என்ன செய்யணும்? கழுவப்படும். இயேசுவின் இரத்தத்தால கழுவப்படணும். இயேசுவின் இரத்தத்தால் நீ கழுவப்பட வேண்டுமானால் உன்னை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கணும். இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காத பட்சத்தில் அப்படியே இரத்தத்தினால் நீ கழுவப்பட முடியாது. இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யும்? சுத்திகரிக்காகவே இயேசுவின் இரத்தம் தான் உன்னை பரிசுத்தமாக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவருடைய இரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் இயேசு அதைத்தான் சொன்னார். இது என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை, என்னை நினைவு கூறும்படி நீங்கள் என்ன செய்யுங்க? இதை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, அப்படி இரத்தத்திற்கு அடையாளமான இந்த திருவிருந்தில் நாம் பங்கு பெறுவதன் மூலம், நாம் அந்த இரத்தத்தை பானம் பண்ணுவதன் மூலம் நாம் என்ன அடைகிறோம்? பரிசுத்தம் அடைகிறோம். நாம் விசுவாசிக்கிறோம், இது என்னை பரிசுத்தப்படுத்தும், இது என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆகவே இயேசுவின் இரத்தம் தான் உன்னை பரிசுத்தப்படுத்துமே தவிர வேறு ஒன்றும் பரிசுத்தப்படுத்தாது. வேற ஒன்றும் பரிசுத்தப்படுத்தாது. மனுஷனுடைய இரத்தம், மாட்டுடைய இரத்தம் எதுவும் பரிசுத்தப்படுத்தாது. இயேசுவின் இரத்தம் ஒன்றே நம்மை பரிசுத்தப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக எது உன்னை பரிசுத்தப்படுத்தும்? யோவான் 17ஆம் அதிகாரம்
17ஆம் வசனத்துல நான் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை என்ன செய்யும்? பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். எது பரிசுத்தமாக்கும்? இரண்டாவது எது பரிசுத்தமாக்கும்? வசனம். ஆண்டவருடைய வசனம், வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வசனம் உன்னை பரிசுத்தமாக்கும். எப்படி பரிசுத்தமாக்கும்? ஆண்டவருடைய வசனத்தை படிச்சாதான் உனக்கு தெரியும் நான் செய்வது தவறு, இதற்கு நான் என்ன கிரயம் செலுத்தணும் அப்படின்னு. ஆண்டவருடைய வார்த்தைகளை படிக்க படிக்க உன்னை பாவத்திலிருந்து ஆண்டவர் காப்பாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. இயேசுநாதரை பிசாசு சோதிப்பதற்கு மலைக்கு கொண்டு போனார். அப்போ அவர் சொன்னார், என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? அப்பாலே போ, உன் தேவனாகிய கர்த்தரை நீ என்ன செய்யக்கூடாது? பரீட்சை பார்க்க கூடாது, பரீட்சை பார்க்க கூடாது. அப்போ வேத வசனம் உனக்குள்ள இருக்கணும். வேத வசனம் உனக்குள்ள இருக்குமானால் அந்த வேத வசனத்தினாலே நீ இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது போய் சொன்னார், நீ நிந்திக்கிற சேனைகளின் கர்த்தருடைய நாமம் அவனுக்குள்ள இருந்ததுனால அவர் சொன்னார், நான் ஜெயிக்க வந்திருக்கிறேன். யோசேப்பு சொன்னா, இவ்வளவு பெரிய தேவனுக்கு முன்பாக நான் எப்படி பாவம் செய்வேன்? கர்த்தருடைய வசனம் உன்னை பாதுகாக்கக்கூடிய வசனம். அதனால தான் சொல்றது, கர்த்தருடைய வசனத்தை படி 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 படி. கர்த்தருடைய வசனத்தை உன் இருதயத்துக்குள்ள வைத்துக்கொள். உம்முடைய வாக்கை நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை என் இருதயத்துக்குள்ளே வைத்து வைத்தேன். பொக்கிஷமா வச்சுக்கோ. எது இருக்கணும்? எது இருக்கணும்? வசனம் இருக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் இருந்த பெற்றோர்கள் பிள்ளைகளை மனப்பாட வசனம் படிக்க சொன்னாங்க. 91ஆம் சங்கீதம், 100ஆம் சங்கீதம், 1ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம், இதுகளெல்லாம் அந்த நாட்களில் இருந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை மனப்பாடம் பண்ண சொல்வதற்கு காரணம் இந்த வசனம் தான் நம்மை காப்பாற்றும். ஆமென், சொல்லுங்க. இந்த வசனம் தான் உன்னை என்ன செய்யும்? வசனம் இல்லைன்னா வேற உன்னை காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை. கர்த்தருடைய வசனம் தான் உன்னை காப்பாற்றும். கர்த்தருடைய வார்த்தை தான் உன்னை காப்பாற்றும். இன்னைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு நம்ம எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? நம்ம படிக்கிறோமா? அதை மனப்பாடம் செய்யறோமா? தோத்துறோம். நீ மனப்பாடம் பண்றியா அந்த வசனத்தை? எவ்வளோ பாடங்களை மனப்பாடம் பண்றோம். சில கதைகள் எல்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் இங்க வச்சிருக்காங்க. ஆனா ஒரு 10 வசனம் சொல்ல முடியுதா நம்மால? ஒரு 10 வசனம் தோத்துறோம். கர்த்தருடைய வசனம் உனக்குள்ள இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன், ஆமா, தியானம் பண்ணணும். படிக்கிறது மட்டும் இல்லை, தியானம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். வேத வசனம் உன் இருதயத்துக்குள்ளே எப்போது இருக்கணும். அதைத்தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தருடைய வசனம் உன்னை பரிசுத்தப்படுத்தும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. சத்தியம் என்பது எது? நானே வழியும் சத்தியமும் இயேசுதான். இயேசுவை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் அவன் இந்த உலகத்தில் பாவம் செய்ய மாட்டான். ஆமென். ஏன்னா அவனுக்குள்ள பயம் இருக்கும். அவனுக்குள்ள பயம் இருக்கும். ஐயோ, எனக்குள்ள ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்தா நிச்சயம் பாவம் செய்ய மாட்டீங்க, பரிசுத்தமா வாழ்வீங்க. கர்த்தருடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்பவும் இருக்கணும். நாம் எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுவோமே, ஆண்டவரே, இன்னையிலிருந்து நான் டெய்லி ஒரு 5 சாப்டராவது நான் பைபிள் படிப்பேன். ஒரு 5 சாப்டர். பிள்ளைகள் ஒரு வாழ்க்கையில் ஒரு 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 தீர்மானம் பண்ணுங்க. 2026 ஆயிலும் ஆண்டவரே, நான் ஒரு முறையாயிலும் அந்த வருஷம் முடியதுக்குள்ள இந்த பைபிளை ஒரு முறையாயிலும் நான் என்ன செஞ்சிருக்கணும்? படிச்சிருக்கணும். ஒரு முறை கூட படிக்காதவங்க, படிச்சு முடிக்காதவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். விரல் விட்டு எண்ணிடுவாங்க. 1-2 பேர் தாங்க பைபிளை மொத்தத்தில் படித்தவங்க சிலர் இருக்கீங்க. ஆனால் படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை நான் என்ன செய்யணும்? வாசிக்கணும். இந்த வேத வசனத்தை நான் வாசிக்க பழகி கொள்ளணும்.
அது ஒரு பழக்கமா எடுத்துக்கொள்ளுங்களேன். சண்டே கிளாஸ் வரல, இன்னைக்கு வரல, நீங்க 2 பேரும் வரல. நம்ம பிள்ளைகளை எப்படி வச்சிருக்கோம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை ஊட்டி வளங்க. வேத வசனத்தை ஊட்டி வளங்க. சோறு ஊற்றியெல்லாம் சோறு, நீ நிறைய பிள்ளைகளுக்கெல்லாம் சோறு ஊட்டுற அம்மாமாரு, சோறு ஊட்டுற மாதிரி வசனத்தை ஊட்டி விடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே காலண்டர்ல இருக்கிற வசனத்தை படிச்சு மனப்பாடமா என்கிட்ட சொல்லுங்க. அப்படி அம்மாமார் ஒரு ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்களேன். வசனம் ஒப்புவிக்க பிள்ளைகளை சொல்லி கொடுங்க. சின்ன பிள்ளையா இருக்கட்டும், பெரிய பிள்ளையா இருக்கட்டும். இல்ல நீ வசனம் சொல்லலையா, உனக்கு சாயே இல்லை, 2 நாள் சொல்லுங்க, எனக்கு சாயே வேண்டான்றுமா. ஆனா வசனம் மட்டும் என்ன செய்ய மாட்டான். ஆனா அன்னைக்கு சாயை கிடைக்கணுமே, குடிக்கணுமே வசனம் படிச்சு ஒப்பிச்ச ஆட்கள் தான் இருக்காங்க. சாப்பாடு இருக்காது அன்னைக்கெல்லாம் வசனம் படிக்கலன்னா. அன்றைய பெற்றோர்கள் அப்படி இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற பெற்றோர்களே, நாம் ஒன்றை நினைக்கணும், நம்ம காலத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுடைய காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. இந்த காலத்துல அவனுக்கு சேஃப்டி எது, பாதுகாப்பு எதுன்னா கர்த்தருடைய வசனம். அது சம்மட்டியானது. ஆமென். அது தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ள அந்த வசனத்தை உங்க பிள்ளைக்கு ஊட்டி வளங்க. பீஸா ஊட்டுறீங்க, பர்கர் ஊட்டுறீங்க, சொமாசா ஊட்டுறீங்க, எல்லாம் ஊட்டுறீங்க. சில ஆட்கள் எல்லாம் வெஜ் நான்வெஜ்ஜே இல்லைன்னா சாப்பிட மாட்டேங்கிறீங்க வீட்டில். இது நான்வெஜ்ஜை விட சூப்பர் நான்வெஜ் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. அதுக்கு 2 நாள் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா 3ஆவது நாள் தெவிட்டிரும். வேண்டாம், இந்த வசனத்தை படிச்சு பாருங்க, தெவிட்டவே தெவிட்டார். ஆமே, அல்லேலூயா. அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும். டெய்லி எவ்வளவு அதிகாரம் படிக்கணும்? 5 அதிகாரம். உங்க அம்மாட்ட சொல்லிவிடும், சோறு தரக்கூடாது. 5 அதிகாரம் படிக்காத பிள்ளைகளுக்கு சோறு கொடுக்காதுங்க. பட்டினியா கூட படுத்துருவேன் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நீ நல்லதுக்கு தான் சொல்றேன் நான் உனக்கு. கர்த்தருடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுப்போம். ஆமென். 3ஆவதாக ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பரிசுத்தமாக்குவது எது என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுடைய அபிஷேகம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய அபிஷேகம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் அப்படியே 13ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அங்க என்ன சொல்லுதுன்னு? ஆகையால் ஐயா சொல்றார் பவுலு தெசலோனிக்கே சபைக்கு சொல்லும்போது என்ன அழகா சொல்றாரு. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்டது போல, வேத வசனத்தை இப்ப கேட்டுட்டீங்கல்ல, இப்ப கேட்ட நீங்க அதன்படி நீங்க செய்யணும். அது உங்களுக்கு தெய்வ பலனாயிருக்கும். ஆமென், ஆமென். பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அல்ல, the word of God is the secret of my energy ன்னு சொல்லணும். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் என்ன பலப்படுத்தும். அப்ப வசனத்தை என்ன செய்யணும்? மனப்பாடம் பண்ணணும், மனப்பாடம் பண்ணணும். கர்த்தருடைய வசனம் உனக்குள்ள இருக்குமானால் நீ இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ முடியும். அந்த பரிசுத்த தேவன் உன்னை பரிசுத்தமாய் பாதுகாப்பதற்காக ஒரு பெரிய கோட்டையாய், ஒரு பாதுகாப்பு கேடகமாய் உனக்கு தந்திருப்பது கர்த்தருடைய வசனம். இந்த வசனத்தை நீ உட்கொண்டாய், உனக்குள்ளே புது பலனை கர்த்தர் தருவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை நான் மாற்றி சொல்லிட்டேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். பரவாயில்ல, அந்த வசனமும் தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கம்மா, படிங்க. அவங்களே சிலர் தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
ஐயா, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய ஆவியினாலே 3 காரியம் இங்க பவுல் சொல்றார். கொரிந்திய சபைக்கு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நீங்கள் தேவ ஆவியினாலே என்ன செய்யப்பட்டீர்கள்? சொல்லுங்க, என்ன பட்டீர்கள்? இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நாம், தேவனுடைய வசனத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட நாம், தேவனுடைய ஆவியினாலே நாம் இப்போது என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? கழுவப்பட்டிருக்கிறோம். அடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்து நாம் யாராக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் யாரா மாறிட்டீங்க? சொல்லுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், நாம் செய்கிறதான காரியங்கள் இருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க, நம்மை பாதுகாக்க தேவன் சொல்லுகிற ஒரு பெரிய காரியம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இங்க அழகா அதுதான் பவுல் சொல்றாரு. கொரிந்தியர் நிருபத்தில் அவர் சொல்லும்போது சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஆவியினாலே, தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்த ஆவியினாலே நாம் யாராக்கப்பட்டிருக்கிறோம்? நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும், அதுக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்படியே அவர் தந்திருக்கிற அபிஷேகம் இருக்கு பாருங்க, உங்களை பாதுகாக்கும், பாதுகாக்கும். அதனாலதான் பார்வோன் யோசேப்பை பார்த்து சொன்னா, தேவ ஆவியை போல, தேவ ஆவியை பெற்ற யோசேப்பை போல வேற ஒருவனும் இவன் தேவ ஆவியை பெற்றவன். அதனாலதான் அவன் பாவம் செய்யல, பாவத்தை மேற்கொண்டான். அதனால அவன் சிறைச்சாலைக்கு போனான், கவலைப்படல. கர்த்தரனை ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்வார்? உயர்த்துவார். எகிப்தில் அதிபதியாக உயர்த்துவார் என்று அவனுக்கு தெரியும். அதனால அவனுடைய அபிஷேகம் உன்னை பாதுகாக்கும். உன்னை பாதுகாக்கிறது ஆயுதம் என்ன தெரியுமா? நீ பெற்ற அபிஷேகம். அதனால ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டால் நிச்சயம் உன்னை கர்த்தர் பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பாதுகாக்கப்பட இன்னொரு ஆயத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரு பாருங்க. அதே 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் இப்படி வாசிக்கிறோம். தோத்திரம் 1 கொரிந்தியர் 6:11 நம்ம இப்படி வாசிக்கிறோம், உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே, நாமம் அவருடைய பெயர், அவருடைய பெயர் இயேசு. ஆமென். சொல்லுங்க, இயேசு, 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 இயேசு. இத சொல்ல சொல்ல சூவெல்லாம் போயிடும். நம்ம சுத்தி அல்லேலூயா. அவர் நாமத்தை உச்சரிங்க. அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் ஆலோசனை கர்த்தர், அவர் நாமம் வல்லமை உள்ள நித்திய, வல்லமை உள்ள தேவன், நித்திய சமாதான, அவர் அதிசயமானவர். ஆமென். அவர் இம்மானுவேல், அவர் யெகோவா நிசி. இதெல்லாம் யாரு? நம்ம தாத்தாவா? அதை சொல்லுங்க. ஆனா சொல்ல வாயில வரமாட்டேங்க. இயேசு, 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 இயேசு. சொல்ல சொல்ல எல்லாம் வெளியே போயிடும், பலன் தானா வரும். அப்படியே நாமத்தை உச்சரிக்கணும். ஒரு காலம் வரப்போகுது, இந்த பூமியில இருக்கிற எல்லாருடைய நாவுகளும் இயேசு என்று அறிக்கை செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நாளை நாம் விரைவில் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதைத்தான் சொல்றார், நான் பரிசுத்தர், நீங்கள் என்னவாயிருங்க? உங்களை அழைத்த தேவன், உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவர் அசுத்தமுள்ள தேவன் அல்ல, அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறாரே. அவர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான இந்த காரியங்களை தேவனுக்காக நாம் செய்ய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த காலவேளையில் உதவி செய்வாராக. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கும்படி விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசத்
விசுவாசத்தினாலே. அதற்கு முந்தின வார்த்தைகளை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து என்ன கொடுத்தார்? சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவருடைய இருதயங்களை அவர் என்ன செய்தாராம்? உன் இருதயம் இன்னைக்கு சுத்தமாக்கப்படணும். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலாய் நீ மாறணும் அப்படின்னா உனக்கு என்ன தேவை? விசுவாசம். விசுவாசம். இயேசு என் பாவங்களை மன்னித்தார். நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு அவர் இந்த பூமியில வந்தார். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார், ஒப்பு கொடுத்தார் என்று அவரை குறித்து நீ இந்த நாட்களிலே அறிக்கை செய்வாயானால், விசுவாசிப்பாயானால், நம்புவாயானால் உண்மையாய் உன்னை பாதுகாப்பார். பவுல் சொல்றாரு, விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் என்ன செய்தாராம்? சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடிக்கு செய்தார். நமக்கு அவருக்கும் பழைய ஏற்பாட்டின் காலத்தை குறித்து அவர் சொல்றாரு. இங்க வந்து நமக்கும் அவருக்கும் இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் யார் மேல? நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் மேலையா? நம்மை பரிசுத்தமாக்குகிற ஆண்டவர் மேல் நமக்கு விசுவாசம் இருக்கிறதா? ஆராய்ந்து பாருங்க. எப்படி நான் பரிசுத்தமாய் இருப்பது? எப்படி நான் பரிசுத்தமாய் வாழ்வது? அவருடைய இரத்தத்தினாலே நான் பரிசுத்தமாக முடியும். அவருடைய வார்த்தையினாலே நான் பரிசுத்தமாக்க முடியும். அவர் தந்திருக்கிற அபிஷேகத்தினாலே நான் பரிசுத்தமாய் வாழ முடியும். அவருடைய நாமத்தினாலே நான் பரிசுத்தமாய் வாழ முடியும். அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நான் எப்படி வாழ முடியும்? பரிசுத்தமாய் வாழ முடியும். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்தது. அதனால தான் எபேசியர் 5:27 அவர் சொன்னார், நான் பரிசுத்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், நான் பரிசுத்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிறதான நாம், ஆண்டவர் நம்மை அழைத்ததனுடைய ஒரு முக்கிய நோக்கம், நாம் இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தத்தை, ஆண்டவர் என்னிடத்துல எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எனக்குள்ள இருக்கிறதா? ஆண்டவர் விரும்புகிற பரிசுத்தம் மனுஷன் விரும்புகிறது அல்ல, தேவன் விரும்புகிற ஒரு பரிசுத்தம் இன்னைக்கு நம்மிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறார். அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? நான் பரிசுத்தமா வாழ்வதற்கு என்னை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நானும் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதிப்பதற்கு என் நாவின் கட்டுகளை அறுத்தெறிகிறேன். என் நாவின் கட்டுகள் உடைத்து எறிவதாக. இன்னைக்கு அநேகர் துதிக்க முடியாதபடிக்கு நாவை பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். பாட முடியாதபடிக்கு, சோத்திரம் சொல்ல முடியாதபடிக்கு, கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடிக்கு அவன் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறான். ஆமென். நாம் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம்? நம்ம இருக்கிற இடம் தேவனுடைய சபை. அதை முதல்ல மறந்துடாதங்க. இந்த இடம் தேவன் அசைவாடுகிற ஒரு இடம். தேவன் அசைவாடுகிற ஒரு இடத்தில் நாம் பயத்தோடு கூட இருக்கணும். விளையாட்டா இருக்காதங்க. இது விளையாடுகிற இடமும் அல்ல, இது கனத்திற்குரிய ஒரு இடம், பயபக்திக்குரிய ஒரு இடம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பட்சிக்கிற அக்கினி மறந்துடாதங்க. அவர் நம்ம மத்தியில இருக்கிறார். மோசேயை பார்த்து சொன்னார், நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. அவர் இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. சோ இந்த பூமியில உன் பாதரட்சை என்ன செய், கலத்தி போட்டிருந்தார். அவர் நிற்கிற இடம் பரிசுத்தம். அப்ப இந்த இடம் என்ன இடம்? அப்ப நம்ம எப்படிப்பட்ட இடத்துல நம்ம இருக்கிறோம்? பரிசுத்த இடத்துல இருக்கிறோம். நம்ம பரிசுத்தமா இருக்கணும்.
தேவனுக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ள இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ள இல்லை அப்படின்னா தேவன் என்னை உபயோகப்படுத்த மாட்டார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருந்தால்தான் உங்களுக்கு பாதுகாப்பை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த காலையில் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் இந்த பூமிக்கு வந்தபோது பரிசுத்தமாய் வாழ்வேன் என்று தன்னை ஒப்பு கொடுத்தது போல நான் இந்த பூமியில் வாழ்கிற காலங்கள் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் உதவி செய்யும். மாமிசம் பலவீனமானது தான். இந்த பலவீனமான மாம்சத்தை பாதுகாப்பதற்கு தேவன் இயேசுவின் இரத்தத்தை நம்ம மேல வைத்திருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கும், அவருடைய வார்த்தை நம்மை பாதுகாக்கும், அவருடைய அபிஷேகம் நம்மை பாதுகாக்கும், அவருடைய நாமம் நம்மை பாதுகாக்கும். இவைகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் இவைகளின் மேல நீ விசுவாசம் வைப்பாய் என்று சொன்னார். அந்த விசுவாசம் உன்னை கனப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த விசுவாசம் உன்னை நீதிமானாய் மாற்றும். அந்த விசுவாசம் உன்னை பரிசுத்தத்துக்கு நேராய் நடத்தும். அந்த விசுவாசம் உன்னை பரிசுத்தமுள்ளவனாய் மாற்றும். நீயும் சொல்லலாம், நான் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறேன், நான் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறேன் என்று தைரியமாக உன்னால சொல்ல முடியும். இன்னைக்கு நம்மால சொல்ல முடியுதா? நாம் சொல்லுகிறோமா? நான் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்கிறேன் என்று சொல்ல முடிகிறதா? இல்லையானால் இன்றைக்கு ஆண்டவரில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போமே, எல்லாரும் எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம். தேவ சமூகத்தில் இந்த வருட கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷ கடைசியில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷம் நம்ம கூட பிரயாணம் துவங்கின அநேகர் இன்னைக்கு இல்லை, நம்ம கூட இன்னைக்கு நம்ம கூட இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஜீவனை தந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். ஆண்டவர் ஜீவனை ஏன் தந்திருக்கிறார் தெரியுமா? இன்னைக்கு ஒன்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு தான். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு தான் ஆண்டவனுக்கு ஜீவனை தந்தார். வேற ஒண்ணுக்கு தரலங்க. நான் இந்த பூமியில பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுத்தேன். என்னுடைய பிள்ளைகள் அப்படி ஒப்பு கொடுக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தம், அவருடைய வார்த்தை, அவர் தந்த அபிஷேகம், அவருடைய வார்த்தை, அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உன்னை தேவ ராஜ்யத்துக்கு நேராய் கொண்டு போகும். அக்கறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டுமானால் விசுவாச பிரயாணத்தில் தேவன் நமக்காய் வைத்திருக்கிற அந்த லட்சியத்தை, அந்த துறைமுகத்தை நாம் நாட வேண்டுமானால் ஆண்டவர் விரும்புவது பரிசுத்தம். இங்கிருந்து சென்னைக்கு போகணும், விமானத்தில் போனா டிக்கெட் வேணும், கப்பலில் போனா டிக்கெட் வேணும். தேவன் இந்த நாளில் சொல்றதெல்லாம் நீ பரிசுத்தமா வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னில் பரிசுத்த விரும்புகிறார். ஒவ்வொரு மேல் ஆண்டவர் விரும்புவது 20ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருள்வார் என்று சொல்லுகிறார். உங்க விருப்பத்தை அவர் நிறைவேற்றும் போது அவர் விருப்பத்தை நாம் நிறைவேற்றணும். அவர் விருப்பம் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள், நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். இதனால் உன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடு. உன் கையை ஒப்பு கொடு, உன் காலை ஒப்பு கொடு, உன் கண்ணை ஒப்பு கொடு, உன் வாயை ஒப்பு கொடு, உன் இருதயத்தை ஒப்பு கொடு. உன் கண்கள் இடரல் உண்டாக்கினால் அவ பிடுங்கி போடுன்னு சொல்றார். 2 கண்ணுடையவனாய் நரகத்துக்கு செல்வதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணுடையவனாய் பரலோகம் செல்வது மேலானதான். 2 காலுடையவனாய் நரகத்துக்கு செல்வதை விட ஒற்றை காலோடு நீ பரலோகம் போகலாம். அப்படின்னா எது உனக்கு இடரலா இருக்கிறதோ அதை தரித்து போடு.
தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் செய்யாத. நீ செய்கிறது முதல்ல தேவனுக்கு பிரியம்தானா? ஆண்டவர் தம்மை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தது போல் என்னை ஆண்டவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்பு, இந்த வருட கடைசியில ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவோமா? நாம் அவரை போல வாழணும். நல்லா வாயை திறந்து கொஞ்சம் பேசுங்களேன். சோத்திரம் சொல்லாதங்க. என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். உங்களை சத்தத்தை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். நம்ம வந்திருக்கிறது தேவ சமூகங்க. ஆவியானவர் இருக்கிறாருங்க. இவ்வளவு நேரம் மனுஷ சத்தத்தை நீ கேட்கல. ஆண்டவர் தந்த வார்த்தையை ஜீவனை கொடுத்து பேசி இருக்கிறார். என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்வீங்களா? வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உண்மையா உண்மையா பாட்டா பாடக்கூடாது. உன் அனுபவமா பாடுங்க. நீங்க வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை சொல்லுங்க சொல்லுங்க எல்லாரும். ஆத்தும பாரத்தை தாரும். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் ஹல்லேலூயா. சந்தரபல தூரலப கபரப ரீமகதனலந்தன கரபல். கடைசியா ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆத்தும பாரத்தை உண்மையா உண்மையா கையை வைத்து பாடுங்க. ஒப்பு கொடுத்து பாடு, ஒப்பு கொடுத்து பாரு. நீ நிக்கிற இடத்துல ஆண்டவர் பக்கத்துல நிக்கிறார். ஓரா கதரலப சந்தரபலப ஓரப கதரலப. ஆத்தும பாரம், ஆத்தும பாரத்தை தாருமையா. ஓரா கமா சந்தரா. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் உம்மை போல் என்னை மாற்றுமையா. என்னையே உமக்காக தந்தேனையா. சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை போல் என்னை ஏசப்பா எங்களை மாற்றும். உம்மை போல் என்னை, உம்மை போல் என்னை மாற்றுமையா. ஆமாண்டவரே. வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் ஹல்லேலூயா. ரபபப ரீமகதரல தரலபரபலபப சந்தரபன ஓரி கதரலப சந்தரபலபதரலப. ஆண்டவரே உம்மை போல என்னை மாற்றி. சொல்லுங்க பார்க்கலாம்.
நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னாரே, அவர் பரிசுத்தர். சொல்லுங்க வாயை திறந்து. எத்தனை பேர் இன்னைக்கு வாயை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே என்னை உம்மை போல மாற்றும், ஆண்டவரே உம்மை போல பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாய் வாழ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, உமக்காக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை தருகிறேன், என்னை தருகிறேன், என்னை தருகிறேன் ஆண்டவரே, என்னை தருகிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஏன் உம்மை போல் என்னை மாற்றுமையா, உமக்காக என்னை வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா, நான் வாழ்ந்தாலும் ஆண்டவரே உமக்காக இதுவரை வாழ உதவி செஞ்சீங்க ஆண்டவரே. இனி வருகிற காலங்கள் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல ஆண்டவரே, உமக்காக வாழ்வேன். இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. படிப்போடு இந்த இடத்தை விட்டு கடந்து போவோம். நான் இயேசுவுக்காக வாழ்வேன், அவரை போல வாழ்வேன், உம்மை போல என்னை மாற்றும், என்னை உமக்காக நான் தருகிறேன். பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவரே இந்த பூமியிலே ஒரு ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளே வருவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனைக்கு கடந்து வந்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை நீர் பலப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே அடியான் இந்த ஜனத்தோடு கூட இந்த நாளிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தைகள் எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்து எனக்கு தெரியல. ஆண்டவரே நீர் வார்த்தை, உம்முடைய வார்த்தை ஒன்றும் வெறுமையாய் திரும்பினதே இல்லை. ஆண்டவரே இந்த வார்த்தை இன்றைக்கு அநேகரோடு கூட பேசினதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகள் எல்லாம் சந்தியும். வேலை ஸ்தலத்தில் நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும், செய்கிற தொழிலை ஆசீர்வதி. ஆண்டவரே விசேஷமாக எசப்பா இன்றைக்கு மாலை ஆண்டவரே அந்த கொடியாக்காட்டில் நடக்கிற அந்த ஊழியத்தை நீர் ஆசீர்வதித்தார். எங்களுக்காக அல்ல, எங்களுக்காக அல்ல, உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் பயத்தோடு அந்த காரியத்தை செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்யும். சத்ரு ஆண்டவரை வெட்கப்பட்டு போக காலநிலைகள் எல்லாம் எங்களுக்கு அனுகூலமாக்கி தரணும். இந்த பிரயாணங்களில் கூட இருக்கணும். ஆண்டவரே உங்கள் நாமம் மகிமைப்படணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அன்பிக்கும் சமாதானமும் காவலும் இன்றும் இன்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா.